ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நேசித்த உறவு, நல்ல பாசமாக இருந்த உறவு, நல்லா பேசின உறவு திடீர்னு நம்மக்கிட்ட பேசாமல் நம்மளை வெறுத்து நம்மளை ஒரு மாதிரி ஒதுக்கிட்டு பேசுறதுக்கே மனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இவங்களை நினச்சி நம்ம கவலைப்படுவோம், காயப்படுவோம், மனசு ரொம்ப காயப்படுத்துவாங்க. ரொம்ப நேசிச்சிருப்பா முந்தியெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நல்லா நேசிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம மனசை காயப்படுத்தி நம்மக்கிட்ட பேசாமல் போகும்போது அவங்கக்கிட்ட எப்படி நடக்கணும், எப்படி நடந்தால் அவங்க கண் கலங்கி போவாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? நம்ம நேசித்த உறவு, பாசமான உறவு, ரொம்ப அன்பாக இருந்த உறவு திடீர்னு பேசாமல் வெறுத்து நம்ம மனசை காயப்படுத்திட்டு போகிறாங்களா? அவங்கக்கிட்ட போய் நம்ம மன காயங்களை சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவங்க பேசாமல் இருந்துருவாங்க. ஆனால் உண்மையாக அன்பு வச்சுருக்கிற நீங்கள் அவங்கக்கிட்ட பேசாமல் இருந்துருவீங்க. ஆனால் அவங்கள நினைக்காம உங்களால் இருக்க முடியாது. அப்படி தானே? நிறைய நேசித்த உறவு, அன்பாக இருந்த உறவு பெரிய ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா கடன்க. அந்த கடன் உறவே முறிச்சு போட்டுருது. அதனால கூடுமளவு பிடிச்சவங்கக்கிட்ட நம்ம கடன் வாங்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு நினைக்கிறேன். உங்களுடைய தகுதியை தீர்மானிக்கிறது அடுத்தவங்க இல்லைங்க, உங்கள் உழைப்பும் நீங்களும் தான் உங்கள் தகுதியை தீர்மானிக்கணும். ஒரு ஆணி நிமிர்ந்துட்டு இருக்குன்னு வைங்களேன், அது சுத்தியலுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதே போல் ஒரு மனிதன் நம்ம நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி உயர்ந்த நிலைமைக்கு வந்துட்டோன்னு வைங்களேன், நம்மளை சுற்றி இருக்கவங்க நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது. கொஞ்சம் தனிமையிலேருந்து நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், உங்கள் மனசை புரட்டி பாருங்கள். நீங்கள் அப்படி உங்கள் மனசை புரட்டி பார்க்கும்போது தேவையில்லாத விஷயத்துக்கு தான் உங்கள் வாழ்க்கையில் நிறைய நேரத்தை நீங்கள் செலவழிச்சிருப்பீங்க. அது நீங்கள் இப்போ நேசித்த உறவு, அதாவது உங்களை வேண்டான்னு வெறுத்துட்டு போன உறவுக்காக நிறைய டைம் நீங்கள் வேஸ்ட்டாக செலவழிஞ்சிருப்பீங்க. ரொம்ப காலங்கள் அதை அவங்களுக்காக ஒதுக்கியிருப்பீங்கன்னு சொல்கிறேன். நேரத்தை, சமயத்தை. ஒரு நேரம் இப்போ டைம் போனால் இதே டைம் பழையபடியும் பார்க்க முடியுமான கிடையாதுங்க. காலத்தை ஒரு நாளும் நீங்கள் வேஸ்ட் ஆக்காதீங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் நல்லா நேசித்த உறவுக்காக டைம் அவ்வளோத்தையும் நீங்கள் செலவழிச்சிருப்பீங்க. இப்போ ஏதாவது பிரயோஜனம் உண்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் தனிமையாக இருந்து யோசித்து பாருங்கள். நேசித்த உறவுக்காக டைமெல்லாம் நம்ம செலவழித்தோம்ல, இப்போ கொஞ்சம் நீங்கள் இப்போ வெறுத்து போய் இருக்கிறதுக்கும் அதுதாங்க காரணம். அளவுக்கு அதிகமாக ஏதாவது ஒரு உறவை நேசிச்சுட்டு அந்த நேசித்த உறவு பிடிக்கலை அப்படின்னு சொல்லி வெறுத்து ஒதுக்கிட்டு போகும்போது தாங்க முடியாத வலிக்குள்ள மனித எண்ணங்கள் வந்துடுது, மனசு வந்துடுது. கூடுமளவும் யாரையுமே அளவுக்கு அதிகமாக நேசிக்காதீங்க, நம்பாதீங்கன்னு நான் சொல்கிறேன். ஏதாவது ஒரு செயலை வாழ்க்கையில் முடியாது அப்படின்னு சொல்லி அதை முடிக்கிறத விட முடியும் அப்படின்னு சொல்லி தன்னம்பிக்கையோடு எழுந்து நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமாகவே கிடைக்கும். நம்ம ஒருத்தங்க கிட்ட போய் பேசாமல் இருக்கிறது தான் அவங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், சிரிப்பு எல்லாமே இருக்குன்னா அவங்கக்கிட்ட பேசாமல் இருக்கிறதே நல்லதுங்க. அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் விலகி வர்றது அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு கிஃப்ட்டுன்னே சொல்லுவேன். ஒருத்தங்க ஒரு வேலை செய்கிறாங்கன்னா அதை விருப்பம் இல்லாமல் செய்கிறாங்கன்னா அவன் அந்த வேலைக்கு அடிமைன்னு சொல்லுவேன். ஒரு வேலையை விருப்பத்தோடு ஆர்வமாக செய்கிறான்னா அது அவன் அரசன்னு சொல்லுவேன் வேலைக்கு. அதே மாதிரி தான் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை டேக் இட் ஈஸியாக எடுத்துட்டு அதை கேரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உள்ள லெவலுக்கு நம்ம போகணும். அதையே யோசிச்சுட்டு இருந்தோன்னா நீங்கள் அந்த கவலைக்கு அடிமைன்னு சொல்லுவேன். நம்ம ஒருத்தங்க கிட்ட ரொம்ப அன்பாக இருந்தால் அவங்களுக்கு நம்ம அது இரிட்டேட்டாக இருக்குது, பிடிக்கலை அப்படின்னு சொல்லி நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருந்தாங்கன்னா நம்ம விலகி வர்றது ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்கக்கிட்ட போய் பழையபடி நம்ம ஒட்டிக்கிட்டு இருந்தோன்னா அவங்களையும் கஷ்டப்படுத்தி அவங்க இப்படி நம்மக்கிட்ட அவாய்ட் பண்ணி இக்னோர் பண்ணிட்டு போகும்போது நம்ம மனசு ரொம்ப வலிக்கும். இன்னொருத்தங்க சொன்னாங்க, ஒய்ஃபே இக்னோர் பண்ணால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒய்ஃப் இக்னோர் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அமைதியாகவே இருங்க.
ஏன்னா உங்கள் மதிப்பு அவங்களுக்கு தெரியலை. அதாவது பார்ட்னருக்குள்ளே, அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், ஒய்ஃபு ஹஸ்பண்டாக இருக்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் இக்னோர், அதாவது அலட்சியப்படுத்திட்டு அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்காம அப்படியே இருக்காங்கன்னா உங்கள் மதிப்பு அவங்களுக்கு தெரியலை அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்கள் மதிப்பு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக அவங்க உங்களை இக்னோர் பண்ண தேவையே கிடையாது. அதனால அவங்கள நான் வெறுத்துட்டு போங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில், உங்கள் குழந்த உங்களை நம்பி இருக்கு. அதனால குழந்தைக்காக நீங்கள் வாழணும். அடுத்தவங்க நம்மளை இக்னோர் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கவே கூடாது. உங்களுக்கு நீங்கள் தான், அதை புரிஞ்சுக்குங்க. இந்த உலகத்தில் யாருமே யாருக்காகவும் லாஸ்ட் வரை இருக்க போகிறது கிடையாது. உங்களுக்கு நீங்கள் தான். அதை முதல்ல நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே அடுத்தவங்க உங்களை அவாய்ட் பண்ணிட்டு போனால் அது பெருசாக தெரியலை. இன்றைக்கி தெரியாது. இன்றைக்கி உங்கள் ஒய்ஃப் உங்களை இக்னோர் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. காரணம் ஏன்னா நீங்கள் உங்கள் ஒய்ஃப் மேலே அளவு கடந்த அன்பு வச்சுருக்கீங்க. அளவு கடந்த அன்பு வச்சுருக்கிற உறவு நம்மளை மதிக்காமல் நம்மளை ஒரு அலட்சியப்படுத்தும் போது ரொம்ப வலிக்கும். அதை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு உங்களுக்கு நீங்கள் தான் அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நீங்கள் மட்டும்தான். அதுக்குன்னு ஒய்ஃப் வரமாட்டாங்க அப்படி சொல்ல மாட்டேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு கஷ்டம் வரும்போது வரமாட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன். எல்லாருமே எல்லாத்துக்காகவும் இருக்காங்க. ஆனாலும் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு அடிபட்டு ஒரு வலி வந்துடுச்சுன்னு வைங்களேன், அந்த வலியை ஃபீல் பண்ணக்கூடியது யார்? நீங்கள் மட்டும்தானே. அது உங்களுக்கு மட்டும்தானே. எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். இல்லை உங்கள் மனைவிக்கு தெரியுமா? இல்லைன்னா கணவனுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. நம்ம வலி நமக்கு மட்டும்தான் தெரியும். அதனால உங்களுக்கு ரொம்ப கஷ்டம்னாலும் அதை ஃபீல் பண்ணக்கூடியது நீங்கள் மட்டும்தான். உங்களுக்கு நீங்கள் மட்டுமே அப்படின்னு சொல்லி யோசிங்க. கண்டிப்பாக இதெல்லாம் பெருசாக தெரியவே செய்யாது. எதுவுமே வாழ்க்கையில் நிரந்தரம் கிடையாது. அதுக்காக அவங்கள விட்டுட்டு பிரிஞ்சும் போயிடக்கூடாது. நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, குழந்தை இருக்குது. குழந்தைக்காக சேர்ந்து கண்டிப்பாக வாழணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சமாதானமாக வாழ்ந்தால் வாழ்க்கை என்றைக்குமே சொர்க்கம்தான். வாழ்க்கையில் எப்படி கற்றுத்தரணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கற்றுத்தரதுக்கு நிறைய நம்மளை சுற்றி இருப்பாங்க. ஆனால் எப்படி யாருக்கிட்ட எப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கற்றுத்தரதுக்கு வாழ்க்கை தாங்க நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நம்ம யாரையுமே தகுதி பார்த்து மட்டும் பழகக்கூடாதுங்க. ஏன்னு பார்க்குறீங்களா? நம்ம இறந்த பிறகு நம்மளை தூக்கி செல்ல தகுதியே இல்லாதவங்க தாங்க நம்மளை தூக்கி செல்லுவாங்க. தகுதி உள்ளவங்கெல்லாம் அதை வேடிக்கை தாங்க பார்ப்பாங்க. அதனால் கூடுமளவும் யாரையுமே நம்ம தகுதி பார்த்து பழகக்கூடாது. ஒருத்தங்களை தேடி போய் பேசி பழகுனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அலட்சியப்படுத்துவாங்க, மதிக்க மாட்டாங்க. அதே இது தேடி போய் பேசாமல் இருந்து பாருங்க, உங்களை திமிர பிடிச்சவங்கன்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா எந்த வழியிலையாவது நம்ம மனசை காயப்படுத்தணும்னு முடிவு பண்ணிடுவாங்கங்க. வாழ்க்கையில் வெறுத்து போகிறது வரை முயற்சி செய்யவே கூடாதுங்க. ஆனால் வெற்றி அடைகிறது வரை வாழ்க்கையில் முயற்சி செய்துட்டே இருங்க. அதுதான் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியே கொண்டு வரும். ரொம்ப நல்லா பேசின உறவு திடீர்னு பேசாமல் போகிறாங்களா? உங்களை அவமதிக்கிறாங்களா? மதிக்கவே இல்லையா? ஒதுக்குறாங்களா? கலங்காதீங்கங்க. ஏன்னா இந்த வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க. எந்த நாளும் இன்றைக்கி நமக்கு கஷ்டமாக இருக்கிற காரியங்கள் தன்னப்போக்கில் கொஞ்ச நாள் ஆனாலே கடந்து போயிடும். அந்த கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து போயிடும்னு சொல்கிறேன். எதுவுமே இந்த வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லை. இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. மனித அன்பு மட்டுமா நிரந்தரமாக இருக்கும் சொல்லுங்கள்? உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான். அதை முதல்ல உணர்ந்துக்கணும். ஏன்னா எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலையும் உங்களுக்குள்ளே இருக்கிற சக்தியை வச்சு தான் நீங்கள் அதை மேற்கொள்ள பார்க்கணுமே தவிர அடுத்தவங்கக்கிட்ட என்றைக்குமே ஆறுதல் தேடி போகாதீங்க, உதவி கேட்காதீங்க. ஏன்னா எந்த அன்பு எப்போ எப்படி மாறும் அப்படின்னு நமக்கே தெரியாது. நல்லா பேசினவங்க, நல்லா பழகிட்டு இருந்தவங்க இன்றைக்கி உங்களை வெறுத்து ஒதுக்கிட்டு போன உடனே நீங்கள் கலங்காதீங்க. நீங்கள் அவங்க முன்ன வாழ்ந்து காணிங்க. வாழ்க்கையில் அவங்க முன்ன நீங்கள் அவங்க தகுதி தராதரம் உயரும் வர விடாமுயற்சியோட போராடி நீங்கள் வாழ்ந்து காணிக்கும் போது கண்டிப்பாக வெறுத்தவங்க உங்களை தேடி வருவாங்க. உங்ககிட்ட மதிப்பு தருவாங்க, பேசுவாங்க. மதியாதார் வாசலை மிதிக்காதன்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கல்ல. மதிக்காத இடத்துல உங்கள் கால் மிதிய வைக்காதீங்கன்னு சொல்லுவேன்.
ஓகே, இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். நீங்கள் இப்படி நடக்கும்போது அவங்கள விட உயர்ந்து வாழும்போதே அவங்க கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க, கண் கலங்கி போவாங்க. இவங்கள போய் நம்ம அவாய்ட் பண்ணோமே, இவங்கள போய் நம்ம மதிக்கலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க, உணரையாவது செய்வாங்க. ஓகே, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை, see you.